பேசாலேலில் பொன்னை நல்லாக அடித்தான். அவன் பொன்னில் வைடூரியம் பதித்தான். மார்பதகத்தில் 12 இரத்தினங்கள் மின்னியது. அண்கையில் பொற்மணிகள் ஒளித்தன. கிரீடத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதப்பட்டது. மோசே செயல்களை பரிசோதித்தார். தீர்க்கதரிசி வேலையாட்களை ஆசீர்வதித்தார். பொன் தாங்கிகளை மனிதர்கள் நிறுத்தினர். மோசே பெட்டியுள் பிரமாணத்தை வைத்தார். மோசே குதுவிளக்கை ஏற்றினார். தூபப்புகை வானத்தை நோக்கிச் சென்றது. மோசேயும் ஆரோனும் கைகளை கழுவினர். ஆரிய கூடாரம் முடிவற்றது. ஒரு பெரிய மேகம் இறங்கியது. கர்த்தருடைய மகிமை கூடாரத்தை நிரப்பியது. மோசே அந்த ஒளிக்குள் செல்ல முடியவில்லை. இரவில் கூடாரத்தில் அக்னி ஜுவலித்தது. மனிதன் காளைமேல் கை வைத்தான். ஆசாரியன் பீடத்தில் இரத்தத்தை தெளித்தான். பலியின் பாகங்களை தண்ணீரில் கழுவினர். ஏழை மனிதன் 2 புறாக்களை தந்தான். சுகந்த புகை மேலே சென்றது. மாவில் பொன்னிற எண்ணெயை ஊற்றினார். ஆசாரியன் குந்துரிக்கம் நெருப்பில் போட்டார். பலியில் உப்பு தூவப்பட்டது. சிறந்த கொழுப்பை படைத்தனர். பீடத்தின் நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தது. ஆசாரியன் 7 முறை இரத்தத்தை தெளித்தான். பொன் பீடத்தின் கொம்புகளில் இரத்தம் பூசினான். பழையத்துக்கு வெளியே பலி எரிக்கப்பட்டது. சாதாரண மனிதன் ஆடை கொண்டு வந்தான். ஆசாரியன் மன்னிப்பை ஜெபித்தான். கர்த்தருடைய அக்னி ஓய்ந்து போகவில்லை. மனிதன் தீட்டுப்பட்ட எலும்பைத் தொட்டான். அவன் வேகமாக ஆணையிட்டான். அந்த பெண் 2 புறக்களைத் தந்தாள். அவன் வெள்ளிக் காசுகளை திருப்பித் தந்தான். ஆசாரியன் சாம்பலை வெளியே கொண்டு போனான். அவன் நெருப்புக்குக் கட்டைகளைப் போட்டான். ஆரோனும் மகன்களும் ரொட்டியை உண்டனர். மண்பாண்டையை உடைத்துவிட்டனர். இப்போது வெண்கலப் பாத்திரத்தை கழுவினர். ஆசாரியன் பலியை அசைத்தான். குடும்பம் சந்தோஷமாக உண்டனர். பாருங்கள், கொழுப்பை தனியாகப் பிரித்தனர். இவை சீனை மலையின் சட்டங்கள். நெருப்பு இரவு முழுவதும் எரிந்தது. மோசே ஆரோனுக்கு அபிஷேகம் செய்தார். மோசே ஆரோனின் காதில் இரத்தம் பூசினார். ஆசாரியர்கள் 7 நாட்கள் காத்திருந்தார். இப்போது ஆரோனு பலியை செலுத்தினார். மகா ஆசாரியன் ஜனத்தை ஆசீர்வதித்தார். வானத்திலிருந்து அக்னி இறங்கியது. மக்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்தனர். நாதாபும் அபீயுவும் அந்நிய அக்னியை கொண்டு வந்தனர். கர்த்தருடைய அக்னி அவர்களை அழித்தது. 2 குமாரர்களும் கூடாரத்தில் மரித்தனர். சகோதரர்கள் உடல்களை வெளியே கொண்டு சென்றார். ஆரோனு மௌனமாக இருந்தார். மோசே மற்ற குமாரர்களை எச்சரித்தார். மோசே பலியின் ஆடை தேடினார். ஆனால் ஆரோனு மோசேவுடன் பேசினார். மோசேயின் மனம் திருப்தி அடைந்தது. பரிசுத்த அக்னி தொடர்ந்து எரிந்தது. மாடுக்கு பிளவான குரம்பு உண்டு. சுத்த மீனுக்கு செதில்கள் உண்டு. கழுகு ஒரு தீட்டான பட்சி. வெட்டுக்கிளி ஒரு சுத்த பூச்சி. பெண் மண்பாண்டையை உடைத்தாள். தாய் 2 புறக்களை தந்தாள். புருஷன் வெள்ளை தழும்பை கண்டான். ஆசாரியன் தோலை பரிசோதித்தான். புருஷன் கூடாரத்தில் தனித்திருந்தான்.
மயிறு சுத்த வெள்ளையானது. குஷ்டரோகி தீட்டு தீட்டு என்றான். குஷ்டரோகி பாளையத்துக்கு வெளியே இருந்தான். ஆடையில் பச்சை காளான் பரவியது. ஆசாரியன் அந்த ஆடையை எரித்தான். கர்த்தரின் பாளையம் பரிசுத்தமாயிருந்தது. ஆசாரியன் குஷ்டரோகியை பரிசோதித்தான். கேதரு மற்றும் சிவப்பு நூல், மண்பாண்டையில் ஓடும்